காலையில் முடிச்சோன்னே கடவுளை வணங்குறோம், தொழுவ போகிறோம், ஜபம் பண்ணுறோம், எல்லாமே செஞ்சுட்டு கடைக்கு வந்தோடனே அது நியாயமாக இருக்கணுமா இல்லையா? நம்ம செய்கிற ஜபங்களும் நம்ம செய்கிற பிரார்த்தனைகளும் நம்ம படிக்கக்கூடிய குரானும் நம்ம படிக்கக்கூடிய பைபிளும் நாம் வணங்கக்கூடிய தெய்வமும் நாம் பார்க்கக்கூடிய காலண்டர்களும் எல்லாம் நம்மளை உறுதிப்படுத்திடுமா, நம்மளை சரி செஞ்சிருமா என்று கேட்டால் எதை நாம் நன்மையாக கற்றுக்கொண்டோமோ வேதத்திலேருந்து அதை நம்ம கடைபிடிக்கணும். எல்லாம் செய்துவிட்டு காலையில் போகிறோம், யார் வரணுன்ட்டு மனிதர் வர வேண்டும் என்று. விஷ வியாபாரம் பண்ணால் கூட மனுஷன் தான் வாங்கணும், புண்ணாக்கு வியாபாரம் பண்ணாலும் மனுஷன் தான் வாங்கணும், கோழி தீவன வியாபாரம் பண்ணால் மனுஷன் தான் வாங்கணும். அப்போ எல்லாவற்றிலையும் ஒரு நியாயம் இருக்கணும், ஒரு நீதி இருக்கணும், கலப்படம் இருக்கக்கூடாது, அளவையிலையும் நிறுவையிலையும் மோசம் இருக்கக்கூடாது. அப்போ என்ன, உங்களை நீங்கள் செய்யக்கூடிய ஒன்றின் மீது நீங்களே அநியாயம் செய்து கொண்டு உங்களை நம்பி வரக்கூடாது ஏமாத்தினா நம்ம எப்படி இருப்போம்? நம்மளை நம்பி வர்றாங்க, அவங்க தான் ஆகணும். அதுக்கு தான் இவ்வளவு பூஜை புனஸ்காரங்கள், மந்திரிச்சு வச்சது, கடவுள், 4 பக்கங்கள் படங்கள், தாயத்தை எல்லாம் போட்டதுக்கு மனிதர்கள் வர வேண்டும் என்று. மனிதர்கள் வந்த பிறகு ஏமாத்துறதா, கலப்படம் பண்ணுறதா, அளவை குறைச்சி கொடுக்கறதா, நிறுவையை குறைச்சி கொடுக்கறதா, கலப்படம் பண்ணி கொடுக்கறதா?